அவங்கெல்லாம் கொடுக்க போகிறது இல்லைங்க, சும்மா வாயில் சொல்லிட்டு போகிறது தாங்க. அவங்க எந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க? ஃப்ரிட்ஜு கொடுத்தா, ஸ்பேன் கொடுத்தா எல்லாம் போயிடுச்சிங்க. ஜெயலலிதா பிள்ளை கொடுத்ததெல்லாம் மாறி போயிடுச்சு, யூஸ் இல்லாமல் இருக்குது. ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திடீர்னு ஒரு மாதத்தில் கூட அந்த ஃபால்ட் ஆகிடலாம். ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த தொகுதியில் ராஜா தான் ஜெயிப்பார். பிரகாசமாக இருக்கு ஒன்று. நாம தான் ஜெயிக்கிறோம். நாம் மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அது இல்லாத இதனுடைய வேட்பாளர் ஒரு எளிமையான வேட்பாளர். எளிமையாக ஏழை மக்களை நல்லா பழகக்கூடிய நபர். அதனால் மக்கள் எல்லாம் அவர் மேலே நல்ல நன்மதிப்பு வச்சுருக்காங்க. அதனால் அவருக்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். குறைஞ்சது ஒரு 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வேட்பாளருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படியா இருக்கு? ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த தொகுதியில் ராஜா தான் ஜெயிப்பார். பிரகாசமாக இருக்கு ஒன்று. நாம தான் ஜெயிக்கிறோம். நாம் மட்டும்தான் ஜெயிக்கிறோம். வெற்றி வாய்ப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குண்ணா. மிக சிறப்பாக இருக்குன்னா ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரகாசமாக இருக்குது. போன 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்ச சாதனைகளை வச்சு சொல்லிகிட்டு இருக்கோம். வெற்றி வாய்ப்பு நல்லா அமோகமாக இருக்குங்க ஐயா. மிக பிரகாசமாக இருக்குது. கடந்த 5 ஆண்டு காலம் தமிழக முதல்வர் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை சிறப்பாக இருக்குது. இது கிருஷ்ணாபுரம் தனி தொகுதி. போன ஆட்சியில் இருந்த எம்எல்ஏ சிவகாம சுந்தரி 36 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சாங்க. இந்த இடம் அதை விட ஒரு 5,000 அதிகம் ஓட்டு வாங்கி 50 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாங்க. நல்ல பிரகாசம் வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சிருவாரு கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு. இந்த தொகுதியோட வெற்றி வாய்ப்பு என்று பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் அருமையான சி.கே. ராஜா அவர்கள் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. கடந்த காலங்களில் செய்த நலத்திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு கேட்டாலே குறைந்தது 50,000 வாக்குகள் மேல் வெற்றி பெறுவார். அதை விட இப்போ இந்த தேர்தலில் சொல்லியிருக்க வாக்குறுதிகளை எடுத்து கூறினால் குறைந்தது 75,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார். இப்போ எதிர்க்கட்சி வேட்பாளர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு பெரிய ஒரு பணக்கார இதெல்லாம் இருக்காங்க. இவர் நம்ம சி.கே. ராஜா அண்ணா அவர் பார்த்தீங்கன்னாக்கா பலருக்கு எளிமையானவர். அப்போ நம்ம ஆண்டாங்கோயில் தான் இருக்கார். இப்போ வெற்றி வாய்ப்பு நம்ம முடிஞ்சா இது பண்ணால் ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தேவையானதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோரிக்கைனாக்கா டைரெக்டாக போய் அவரை போய் பார்த்துக்கலாம். ஈஸியாக அவரை பார்க்க முடியும். பலருக்கு எளிமையானவர். இந்த கிருஷ்ணாபுரம் தனி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மிகவும் எளிமையானவராகவும் பலவருக்கு மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய அருமையண்ணன் சி.கே. ராஜா அவர்கள் இந்த தொகுதியிலே பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு சென்ற இடமெல்லாம் மிக சிறப்பான வரவேற்பும் மக்கள் அளித்து வருகிறார்கள். அது இல்லாத இதனுடைய வேட்பாளர் ஒரு எளிமையான வேட்பாளர். எளிமையாக ஏழை மக்களை நல்லா பழகக்கூடிய நபர். அதனால் மக்கள் எல்லாம் அவர் மேலே நல்ல நன்மதிப்பு வச்சுருக்காங்க. அதனால் அவருக்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். குறைஞ்சது ஒரு 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். இப்போ 8,000 ரூபாய் கூப்பன் தரேன் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஆமாங்க. திரு எடப்பாடி அவர்கள் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க. மக்கள் எதை ஏற்பாங்க? ஃப்ரிட்ஜு கொடுத்தா, ஸ்பேன் கொடுத்தா எல்லாம் போயிடுச்சிங்க. கலைஞர் டிவி கொடுத்து இன்னும் அமோகமாக இருக்குது. சிலிண்டர் கொடுத்து மக்கள்கிட்ட அவங்க கொடுத்து இன்னமும் ஞாபகமாக அப்படியே இருக்குது. ஜெயலலிதா பிள்ளை கொடுத்ததெல்லாம் மாறி போயிடுச்சு, யூஸ் இல்லாமல் இருக்குது. பிரிட்ஜ் அறிவிச்சு அது பிரிட்ஜு போயிடுச்சிங்க. அது எடப்பாடி முதலே ஒரு அம்மா கூட கொடுத்துச்சு, ஃபேனெல்லாம் அதெல்லாம் காணங்க. இப்போ அவங்க ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திடீர்னு ஒரு மாதத்தில் கூட அந்த ஃபால்ட் ஆகிடலாம். இப்போ அவங்க கூப்பனுங்கிற போது நமக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கும்போது அந்த பெனிஃபிட் அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அவங்கெல்லாம் கொடுக்க போகிறது இல்லைங்க, சும்மா வாயில் சொல்லிட்டு போகிறது தாங்க. அவங்க எந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க? ஆமாம், கூப்பன் இதான் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அவங்கவுங்க தேவையான பொருள் வாங்குறதுக்கு பதில் அவர் கூப்பன் கொடுக்குறாரு. அதுக்கு நம்ம எந்த பொருள் தேவையோ அதை வாங்கி கூப்பனை கழிச்சிக்கலாங்க. அதை மக்கள் பயனுள்ளதாக தான் இருக்காங்க. இப்போ ஏற்கனவே போன ஆட்சியில் நிறைய வாக்குறுதிகள் சொல்லி ஏடிஎம்கே செய்யாம விட்டாங்க. ஃபஸ்ட்டு செல்ஃபோன் வாங்கித்தேன்னு சொன்னாங்க. அவங்க செய்யவே இல்லை. அந்த மாதிரி நினைக்கிறாங்க அவங்க. ஃப்ரிட்ஜ் ஒரு எப்படி வாங்கி கொடுத்துட முடியும்? எல்லா பக்கமும் ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே போட்டால் தரமானதாக வாங்கலாம். அவ்வளோ காசு இல்லாத வாங்க தர முடியாது உங்களுக்கு. சரி, இதில் பழைய பொருள் போட்டு 8,000 ரூபாய்க்கு வாங்குறப்போ ஒரு நல்ல தரமான பொருளாக வாங்கலாம் அவங்க. அதாவதுங்க ஃப்ரிட்ஜ் தரது பார்த்தீங்கன்னா அது என்ன கண்டிஷனுக்குன்னு தெரியாது. 8,000 கூப்பனுங்கிறது நம்ம வீட்டுக்கு இருக்கிற பழைய பொருளாக மாற்றிட்டு புதுசாக பொருள் வாங்கிக்கலாம். அதில் நமக்கு தகுந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கிக்கலாம். 2-3 பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். நல்லா இருக்குங்க. இல்லாத பொருளை நம்ம போய் வாங்கிக்கலாம். எல்லா பொருளுமே வீட்டில் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருவோம். இதுனா இல்லாத எந்த பொருள்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். வீட்டில் ஒரு டிவி பழசாக இருக்குது, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு புது டிவி வாங்கிக்கலாம். டிவியாக கொடுத்தாங்கன்னா அந்த டிவியை வாங்கி ஒரு வாரத்தில் தான் போட்டு வைப்போம். அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல திட்டம் தான். 8,000 ரூபா கூப்பனுங்கிறது ஒரு நல்ல திட்டம். 8,000 ரூபா கூப்பன் அப்படிங்கிற பார்க்குறது தான் ஸ்டாலின் எப்பயுமே சொல்லுவதை மட்டும் செய்கிறதில்ல, சொல்லாதையும் சேர்த்து செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அதனால் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா தரும்போது
அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடியை வந்து இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்த முடியாது என்று மக்களிடம் பொய் பிரச்சாரத்தை பரப்பினார். ஆனால் தன்னுடைய அறிவாற்றலும் டாக்டர் கலைஞர் அவர்களின் மகன் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் வந்து ஸ்டாலின் வந்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கினார். அதை வந்து இன்னும் கூடுதலாக வேண்டும் என்று இந்த தேர்தலில் வந்து 2000 ரூபாய் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறார். இந்த திட்டங்கள் வந்து பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு அளித்திருக்கிறது. அது வந்து ரொம்ப நல்ல திட்டங்க. ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருள் கொடுத்தா அந்த பொருள் இருக்கும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நல்ல தலைவர் யோசித்து அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும். அதனால் என்னென்னா பொதுவான ஒரு விஷயமா 8000 ரூபா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை அவங்க விருப்பப்படி வாங்குவாங்க. இப்போ ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த பொருள் இருக்கும், அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுருவாங்க. இப்போ கொடுக்குற பொருள் ஓரம் கட்டி வச்சுருவாங்க, ஆல்ரெடி இருக்குங்கிறனால. இந்த பொருள் அப்படி கிடையாதுல்ல. அவரோட வந்து மகத்தான யோசனையில் இது வந்து ஒரு மகத்தான திட்டமாக இருக்குது. அவங்கவுங்களுக்கு தெரியாது. குறிப்பிட்டு ஒரு பொருளை கொடுத்தா அவங்களுக்கு அது பயன்படுமா இல்லை எடுத்து வைப்பாங்களான்னு தெரியாது. ஆக 8000 ரூபா கூப்பன் சொல்லும்போது அவங்க எந்த பொருளை வேணாலும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, எந்த கடையில் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, எந்த கம்பெனி வேணாலும் வாங்கிக்கலாம். சிறப்பான திட்டம்னா அது இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வண்டியை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கான போன வருஷம் ஒரு ஜீவோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் பயனடைஞ்சவர் நான். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினர் கொடுத்துருந்தாங்க, அதுலேயும் நான் பயனடைஞ்சவனா. நான் வந்து தொடர்ச்சியாக இந்த அரசு எந்த திட்டங்களை அறிவிக்கிறதோ அந்த திட்டங்களை அனைத்திலுமே பயன்பெற்று இருக்கிறேன் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் 8000 கூப்பன் வந்து அது மக்களுக்கு உபயோகக்கூடிய அளவுக்கு தான் அவர் தலைமை செஞ்சுருக்காரு. அவர் யாருக்கும் உனக்கு எனக்கு விருப்பம் இல்லாமல் மக்களை போய் சேரடையணும், சேர்ந்துடணும் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு இந்த தடவை கிருஷ்ணாபுரம் சட்டமன்ற தொகுதி CK ராஜாவுக்கு பெருவாக்காடு வாரியான வித்தியாசத்தில் எட்டி போடுவார். அது பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ இல்லாமல் இருப்பாங்க, ஏழைகளாக இருப்பாங்க. அவங்க வந்து எதுவும் ஒரு டிவியை கெட்டு போனாக்கா அதை வந்து மாற்ற முடியாத சூழ்நிலையாக இருக்கலாம், உடனே மாற்றிக்கலாம். எந்த இதாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பொருள் வாங்கி ஒரு கிரைண்டர் ஓடாமல் இருக்கலாம், இல்லை ஒரு வாஷிங் மிஷின் ஏதோ ஒன்று வாங்க முடியாமல் இருக்கலாம். அதனால் எல்லாத்துக்கும் பயன்படுங்க தலைவர் அறிவித்தது. இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சியில் இந்த தொகுதி என்ன வளர்ந்துருக்கு, மகளிருக்கு என்ன வளர்ச்சி கிடைச்சிருக்கு திமுக ஆட்சியில்? பெண்களுக்கு மகளிர் விடியல் பயணம் பேசி இருந்திருக்கு, மகளிர் உரிமை தொகை பேசி இருந்திருக்கு. இப்போ இடையில ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, அது பேசி இருந்திருக்கு. எல்லாருமே கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்காங்க, எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் 2000 ரூபா வேறு தர்றாங்க. இது வந்து இல்லாத குடும்பத்துக்கும் போய் சேர்றதுனால இது ரொம்ப பிரகாசமான வாய்ப்பு தான் நம்மளுக்கு இந்த வாட்டி வெற்றி வாய்ப்பு. மகளிர்கிட்ட மகளிர் உரிமை தொகை போய் சேர்ந்துருக்குது, இலவச பேருந்து, இது மாதிரி பல்வேறு திட்டங்கள்லாம் மக்கள் மத்தியில் முதலமைச்சருக்கு நல்ல ஒரு பேரை தேடி தந்திருக்காங்க. அதே மாதிரி வேட்பாளருக்கும் வந்து நல்ல ஒரு கெட்ட பேர் இல்லாத ஒரு வேட்பாளர். அது பார்த்தீங்கன்னாக்க வந்து இப்போது அதான் இப்போ சொன்ன மாதிரி எடப்பாடி பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ கலைஞர் ஸ்டாலின் அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5000 ரூபா கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு? இப்போ 3000 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. 2000 எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலம் கொடுத்து 5000 ரூபாயை கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லது தான் ஸ்டாலின் செய்வார். கண்டிப்பாக மகளிரெல்லாம் விரும்புகிறாங்க. ஏன்னா மகளிர் இலவச பஸ் பேர் வந்து விட்றாங்க, மகளிர் இலவச 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அப்படி இன்னும் ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறனால சிறந்தாக செயல்படுறாங்க எல்லாருமே மக்கள். மாதத்துக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறாருங்க. அது இல்லாமல் வந்து பஸ்ஸு இலவச விடியல் பயண திட்டம் எல்லாமே செய்கிறாருங்க. விடியல் பேர் வந்து நிறைய பேர் இப்போ யாரும் காசு இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, போகிறாங்க வராங்க. அவங்களுடைய சாமர்த்தியங்கள் எவ்வளோ இருக்குது. எல்லாரும் காசு வச்சுட்டு யாருமே திடீர்னு வீட்டில் இருந்து கோயிச்சிட்டு போகிறவங்க கூட அவங்க பாட்டுக்கு ஏறி பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கிறாங்கல்லங்க. அது மாதிரி எல்லாத்துக்குமே விடியல் பயணம் வந்து உதவுது இல்லைங்க. திராவிட மாடல் ஆட்சி 5 ஆண்டு காலத்தில் முழுமையாக பயனடைந்ததே மகளிர்கள். ஒவ்வொரு ஏழை பெண்களுடைய அக்கௌண்ட்டில் மாதம் 1000 ரூபா 5ஆம் தேதிக்குள்ளே மாதம் வருதுன்னா அந்த பெண்களுடைய மனசில் என்ன தெரியுமா, எங்கள் அண்ணன் 1000 ரூபா எனக்கு மாதமான கொடுக்குறார், மாதமான என் தம்பி கொடுக்குறான், மாதமான என் புள்ள கொடுக்குது. பெண்களுக்கு விடியல் பயணம் வந்து இப்போ 5 ஆண்டு போயிட்டுருக்காங்க, அவங்க இலவசமாக போயிட்டுருக்காங்க. இப்போ 1000 வந்து குடும்ப மகளிருக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாரும் சந்தோஷம் தான் படுறாங்க. இப்போ வந்து மக்களுக்கு வந்து 3000 பணம் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. இப்போ 5000 வந்து தேர்தல் இதுக்காக முன்னாடியே கொடுத்துட்டாங்க. வந்து பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா தர்றாங்க, விடியல் பயணம் தர்றாங்க பஸ்ஸுக்கு. அதனால் மக்கள் எல்லாருமே நல்லபடியாக அவங்க வந்து ஆர்வமாக இருக்காங்க. அதனால் அமோக வெற்றியில் நம்ம கிருஷ்ணாபுரம் வருங்க. நிறைய இருக்குங்க, சொல்கிறதுக்கு எண்ணற்றது இருக்குது. மெயினாக சொல்லணும் அப்படின்னா மகளிர் விடியல் பயணம், 1000 ரூபா பணம் கொடுக்கறது. திமுக ஆட்சியில் பொற்கால ஆட்சின்னு தான் முதல்ல சொல்லணும். பொற்கால ஆட்சி தளபதியை மறக்க முடியாது. கலைஞரை விட சிறப்பாக செய்கிறாரு. 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு எண்ணற்ற தேவைகள் அனைத்தையும் செஞ்சுருக்காரு. அதனால் மக்கள் விரும்பி எதிர்பார்த்து ஓட்டு போடுவாங்க. கிருஷ்ணராயபுரம் தொகுதி
CK ராஜா அவங்களுக்கு எல்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்க வைங்க. கிருஷ்ணாபுரம் தொகுதி மக்கள் CK ராஜாவுக்கு உதயசூரன் சின்னத்தில் வெற்றி வாக்களித்து அமோக வெற்றி அடைய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.